இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொடிங்கிறது 2 பேர்த்துக்குமே பல வகையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பொடி தாங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா, வீட்டை வந்து என்றைக்குமே சுத்தமாக வச்சுக்கணும், மனமாக இருக்கணும், நம்ம வீட்டை வந்து வாழ்கிற வீட்டை கோயிலுக்கு சமமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்குது. ஆண்களாக இருந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்கணும், அவங்களுடைய தொழிலில் வந்து எப்போவுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அவங்க தொழில் செய்கிற இடத்துல. அதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீபதூப ஆராதனை தாங்க இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இந்த தீபதூப ஆராதனைக்கு ஒரு சின்ன ஒரு பவுடர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பல வகையான அதிசயங்களை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோங்க. இந்த பவுடர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பவுடர் தான். அந்த பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. வாங்க பதிவுக்குள் போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாங்கம்ங்க. தசாங்கம் என்கிற சித்த மூலிகை தூபம் தரும் வியக்கும் பலன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சரி, தசாங்கம் அப்படின்னா என்ன? தசாங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தூபம் போட பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை சாம்பிராணி தாங்க. ஆதி காலத்திலிருந்து தெய்வத்திற்கு தூபம் காட்ட பயன்படுத்த வரும் ஒரு மிகச்சிறந்த நறுமண பொருட்களாகுங்க. அபிஷேகம் செய்யறதுக்கும் இது சேர்க்குறாங்க. அவ்வளோ மகத்துவம் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த அற்புதமான ஒரு பொருள், இதன் புகையில் இருக்கும் பலன்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லில் அடங்காததுன்னு கூட சொல்லிகிட்டே போகலாங்க. தசாங்கத்தில் 10 வகையான மூலிகை பொருட்களை சேர்க்குறாங்க. இந்த 10 வகை மூலிகை பொருட்களும் பார்த்திங்கன்னா மகத்துவம் வாய்ந்த பொருட்களாகத்தான் இருக்குதுங்க. இவை அனைத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றாக கலந்தால்தான் இந்த தசாங்கம் அப்படிங்கிற அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மகத்துவமான ஒரு பவுடர் நமக்கு கிடைக்குதுங்க. இவை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களே அருளிய குறிப்புகளில் இருந்து சொல்லப்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த 10 வகையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம கேட்கலாம் பாருங்கள். வெட்டிவேர் இருக்கும், லவங்கம் இருக்குதுங்க, வெள்ளை குங்குளியம் சொல்லக்கூடிய ஒரு பொருள், ஜாதிக்காய், மட்டிப்பால், சந்தனத்தூள், நாட்டு சர்க்கரை, திருவட்டப்பச்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி, கீச்சலி கிழங்கு அப்படிங்கிற ஒரு வகையான 10 வகையான பொருட்களும் சேர்ந்தது தாங்க இந்த தசாங்க பொடிங்க. இதோட பலன்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த தசாங்கத்தில் வரக்கூடிய புகையானது உடலில் பல்வேறு உறுப்புகளில் இருக்கக்கூடிய வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த நறுமணம் பார்த்திங்கன்னா தெய்வீக உணர்வை உண்டாக்குவதாக இருக்குமுங்க. துஷ்ட சக்திகளை இது புகை விரட்டி விட்டுருங்க. திருஷ்டி கழிக்க கூட உபயோகப்படுத்தலாங்க. இதன் புகையை நம்ம மோந்து பார்க்குறது மூலயமா நம்ம உடலும் சரி, நம்ம மனமும் சரிங்க சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பாயிடுங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது வந்துட்டு அனைத்தும் மாயமாக மறைஞ்சே போயிடுங்க. இதற்கு அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த சக்தி இருக்குதுங்க. கோயில்களில் இருக்கும் நறுமணம் போலவே நமது வீட்டிலும் இதோட மனம் எங்கே எப்போ எல்லா மூலை முடுக்குகள்லையும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் உங்கள் தெருவே மணக்கும், அந்த அளவுக்கு இதோடைய மனம் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. தசாங்க கூம்பு வடிவ சாம்பிராணி போல் நாட்டு மருந்து கடைகள்லையோ அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட இது கிடைக்குங்க. இந்த பவுடரை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வீடுகளில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் விடாமல் காண்பிச்சிடுங்க. இறைவனுக்கு காண்பிக்க வேண்டும் கட்டாயம்ங்க. குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் படும்படி கூட காண்பிக்கலாங்க. திருஷ்டி கழிப்பதற்கு யாருக்கு வேண்டுமானாலும், பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள கிழக்கு பக்கம் பார்த்து உட்கார வச்சுட்டு 3 முறை சுற்றி திருஷ்டி கழிக்கலாங்க. சகல விதமான ஐஸ்வர்யமும் வீட்டில் வந்து சேருங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகுமுங்க. இந்த பொடியை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போதே உங்களுக்கு அது கூடயே ஒரு மோல்டு ஒன்று கிடைக்குங்க. அந்த மோல்டில் நீங்கள் இந்த பொடியை நிரப்பி தட்டு மேலே வச்சிங்கன்னா அது ஒரு கூம்பு வடிவாக உங்களுக்கு கிடைக்குமுங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பற்ற வச்சு பார்த்திங்கன்னா அதோடைய நறுமணம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடு ஃபுல்லாக பரவிடுங்க. அதை வந்து ஊதுபத்தி போல் கூட நீங்கள் பற்ற வச்சுக்கலாங்க. தானாகவே வீடு முழுவதும் நறுமணம் பரவ ஆரம்பிச்சிடும். தசாங்கத்தில் உள்ள பொருட்கள் வந்து 10 வகையானதுன்னு சொன்னேன்ல, அந்த 10 வகையான நறுமணங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றிட்டு உங்களையும் சுற்றி மனசில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளையும் சரி உங்களை அமைதிப்படுத்துறதுக்காகவும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொருளாகத்தான் உங்களுக்கு பயன்படுங்க. இந்த தசாங்க பொடிங்கிறது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள பல வியாதிகளை போக்கக்கூடியதுங்க. குறிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நீக்கி சுறுசுறுப்பை தருங்க. வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுமுங்க. தொழிலில் உள்ள தடங்கள் கூட நீங்கிடுமுங்க. தசாங்கத்தை தினமும் காலை மாலை வீடுகளில் போடுவது மிக பெரிய நன்மையை தருங்க. அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இந்த நீங்கள் பொடியை காலையில் இல்லைன்னா மாலையில் உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்த பொடியை நீங்கள் போட்டு உங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் காமிச்சிங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் தொல்லைகள் தடங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த நறுமணங்கிறது கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பொடிக்கு இருக்குதுங்க. ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடுகள்லேயும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி நல்ல நன்மையை கொடுக்குமாங்க. இந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. குறிப்பாக லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இது எதுவும் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, இந்த உபயோகமான குறிப்பை சில பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறோமுங்க. நன்றி, வணக்கமுங்க.